Hi everyone, this is Bismin Flora for GoGreen with Bismin. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் ட்ரிக்ஸ் கிச்சன் டிப்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு வந்து ஸ்கின் கேரோ ஹேர் கேரோ எதுவும் கிடையாது. எல்லார் வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாத்திரம் வந்து இந்த எண்ணெய் கரெல்லாம் படிஞ்சிருக்கும், எண்ணெய் பிசுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எவ்வளோ தேய்ச்சாலும் போகவே போகாது. இந்த அடுப்பில் இருக்கிற பிளேட்ஸு அப்புறம் நிறையா பாத்திரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் வந்து ரொம்ப படிஞ்சிருக்கும். அது எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான் இது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பணியாரம் கடாய் வந்து எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எந்த கடாய் வந்து இந்த மாதிரி ரொம்ப ஆயிலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இது கூடவே வந்து 2-3 பாத்திரம் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுதான் ரெமிடிக்கு வந்து ஃபஸ்ட்டு தேவையான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா வினிகர். எந்த வினிகர் வேணாலும் எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் கிடையாது, பேக்கிங் சோடா அண்ட் வாட்டர். உங்களுக்கு பாத்திரம் கம்மியாக இருக்குது, ஒரே ஒரு பாத்திரம் தான் வைக்க போகிறேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாட்டர் வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக வாட்டர் வச்சு அதில் வந்து ஒரு 200 ml ஆஃப் வினிகர் ஊற்றிக்கோங்க. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் வந்து பேக்கிங் சோடா இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. அது போடும்போது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து புஷ்ஷுன்னு வந்து மேலே வரணும். அந்த கேஸ் ஜூஸ் எல்லாம் வந்து நம்ம ஓப்பன் பண்ணும்போது சவுண்ட் வரும் இல்லையா, அந்த மாதிரி வரணும். இப்போ இதை நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ண போறோம். எதுக்காக ஹீட் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஹீட் ஆனாதான் நம்ம அந்த கடாயை வந்து அதுக்குள்ள வைக்கும்போது அதுல இருக்கிற ஆயில் எல்லாமே வந்து உருகி இந்த வாட்டர்ல டிசால்வ் ஆயிடும். ஸோ நமக்கு வந்து தேய்க்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாயிடும். நம்ம கஷ்டப்பட்டு தேய்க்க தேவையில்லை. பார்த்தீங்கன்னா நல்லா ஹீட் ஆகிட்டே இருக்கு. இந்த மாதிரி நம்ம நார்மல் ஹாட் வாட்டரை கொதிக்க விடுவோம் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் இதை வந்து கொதிக்க விடணும். நல்லா ஹீட் பண்ணிடுங்க. ஹீட் பண்ணிட்டு இந்த மாதிரி இது உள்ள வந்து வச்சிடுங்க. இப்போ நான் இந்த தண்ணியில் இதை உள்ள வச்சேன்னா 10 நாள் கழிச்சு தான் விளக்குவேன். ஏன்னா வந்து எனக்கு தண்ணி பத்தலை. ஸோ நான் வந்து வாட்டர் லெவலில் ரைஸ் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி இதில் நான் பேக்கிங் சோடரும் வினிகரும் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எக்ஸ்ட்ரா பாத்திரம் வந்து நான் உள்ளே போட்டேன். இது வந்து ஒரு ஓவர் நைட்டு ஃபுல்லாக ஊறட்டும். நைட்டு ஃபுல்லாக ஊறட்டும். நான் இது ஏற்கனவே வந்து நைட்டு போட்டிருந்தது தான். இது வந்து எண்ணெய் ஜாடி, நாங்கள் வந்து ஆயில் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம். ரொம்ப கொடூரமாக ஆயிடுச்சு. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இது நான் ஏற்கனவே சொன்னது, இந்த பணியார கடாய் வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இது சைட்லலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு பிடிச்சிருச்சுன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டவ் பிளேட்ஸ், நம்ம அடுப்புக்கு அந்த பர்னர் கிட்ட வைப்போம் இல்லையா, அந்த பிளேட்டு, அதை பாருங்கள் சூப்பரா இருக்குல்ல. இது வந்து அப்படியே புதுசு மாதிரி நம்ம மாத்திடலாம். இன்னொரு பிளேட்டு, இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த எண்ணெய் ஜாடி வச்சிருந்த இல்லையா, அதோட மூடி. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஹாட் வாட்டர்ல போட்டதுனால அந்த ஆயில் எல்லாம் உருகி நிக்குது. ஈஸியா வந்து கிளீன் பண்ணிடலாம். இனிமே நம்ம போட்ட வாட்டர் கலரே வந்து பாருங்க எப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஒயிட் கலர்ல இருந்த வாட்டர் வந்து மார்னிங்ல பார்க்கும்போது ப்ரௌன் கலர்ல மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாம ஆயில் வந்து மெல்ட் ஆகி மிதக்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து நான் வந்து நார்மல் டிஷ்வாஷ் சோப் போட்டு தான் வந்து விளக்குனேன். ரொம்ப அழுத்திலாம் தேய்க்கல, ஈஸியாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் வந்து ஊற வச்சுருந்தேன் இல்லையா இதில் நைட் ஃபுல்லாக, அதனால ஈஸியாக இருந்தது. பாருங்கள் எப்படி அப்படியே புதுசு மாதிரியே அப்படியே மாறிடும் உங்களுக்கு. எந்த இடத்துலையுமே வந்து உங்களுக்கு அந்த ஆயில் கரையோ இல்லை அழுக்கோ வந்து நிற்கவே நிற்காது. ஏன்னா ஊறினதுனால உங்களுக்கு பாதி இது வந்து அந்த வாட்டர்லேயே போயிடும். ஸோ ஈஸியாக உங்களுக்கு தேய்க்கிறதுக்கு இருக்கும். கை வலிக்க வலிக்க நீங்கள் தேய்க்க தேவையே இல்லை. அண்ட் இந்த மூடியை பார்த்தீங்கன்னா எப்படி புதுசு மாதிரியே இருக்கு பாருங்க. இதோடைய பிஃபோர் பிக்கை வந்து நான் காட்டுறேன். அதில் எவ்வளோ கொடூரமாக இருந்ததுன்னு மட்டும் பாருங்க. இப்போ அதுக்கும் இதுக்கும் எவ்வளவோ டிஃப்ரென்ஸ் இருக்கும் உங்களுக்கு. எந்த இடத்துலையுமே வந்து உங்களுக்கு வந்து ஆயில் படியாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டவ் பிளேட்.
ஸ்டவ் பிளேட் தான் இருக்கிறதுலே ரொம்ப மோசமா இருந்துச்சு. அது எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்க. இந்த மாதிரி நீங்க வாரத்துக்கு ஒரு முறை பண்ணீங்கனாலே வந்து உங்க கிச்சனை வந்து சூப்பரா மெயின்டைன் பண்ணலாம். நான் இது வாண்டடா வந்து ஒரு 2 வீக்ஸ் போட்டிருந்தேன் வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக. அண்ட் கடாய் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் தெரியாது, ஏன்னா அது வந்து நான் கொஞ்சம் அப்படியே விட்டுட்டேன் மெயின்டைன் பண்ணாம. இப்பதான் ஒரு 2-3 வீக்ஸா அதை வந்து இது பண்ணிட்டு இருக்கேன். இப்பதான் எனக்கு ஒரு 80% வந்து போயிருக்கு. சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கறி பிடிச்சிருந்தது. அந்த கறி எல்லாமே வந்து ஈஸியாக எனக்கு ரிமூவ் ஆயிடுச்சு. பட் இன்னும் 20% தான் இருக்கு. இதே ப்ராசஸை வந்து நான் இந்த கடாயை வந்து ஒரு 2 டைம்ஸ் பண்ணேன்னா இன்னும் சூப்பராக ஆகிடும். பட் இதுவே எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஸோ அவ்வளோதான். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கை வலிக்க வந்து தேக்க வேண்டாம். இது ரொம்ப சீப் தான். அந்த வினிகரு அப்புறம் பேக்கிங் சோடா எல்லாமே ரொம்ப கம்மி ரேட் தான். 40 ரூபாயில முடிஞ்சிடுச்சு. அப்பப்போ வந்து நீங்க வந்து இது பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்திரம் எல்லாம் ரொம்ப சுத்தமா புதுசா இருக்கிற மாதிரியே இருக்கும். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.